நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறது, அந்த பிரான்ச் பாயிண்ட் பொசிஷன் நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இருக்கிறதுலேயே வந்து நம்ம ஆர்என்எஸ் ரூட் பண்ணுறது பார்த்தோன்னா பிரான்ச் பாயிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆல்ரெடி இருக்கிற வீடியோவில் ஒரு பண்டலில் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். அந்த இருக்கிற பிரான்ச் பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுறதை பற்றி இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஏற்கனவே நான் வந்து ஒரு சேசிஸ் ஆர்என்எஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் இந்த ஃபெல்ட்ரி கிளிப்லாம் வந்து கிராஸ் மெம்பரில் கிளிப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வழியாக தான் என்னோடய ஆர்என்எஸ் வந்து ரூட் ஆகி போகணும். ஸோ எனக்கு இந்த கிராஸ் மெம்பர் வழியாக வந்து இங்கே ஒரு ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் வழியாக வந்து இந்த சைடு மார்க்கர் லேம்புக்கு நான் ரூட் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பண்டல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நம்ம வந்து 3 பிரான்ச் வந்து ரூட் பண்ணியிருக்கோம். 3 பண்டில் வந்து நம்ம ரூட் பண்ணியிருக்கோம். இந்த ஏற்கனவே ரூட் பண்ண பண்டலில் நான் ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஆட் பிரான்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆட் பிரான்ச் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பண்டலில் வேணுமோ அந்த பண்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து மேலே இருக்கிற பண்டலில் வேணும், அந்த பண்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளூ கலர் டாட் வருதா, அந்த ப்ளூ கலர் டாட்டு அப்படியே ட்ராக் பண்ணிப்போங்க அலாங் வித் கேபிள் டைரக்ஷன்ஸ். ஸோ அது தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரான்ச் பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போது எனக்கு வந்து பிரான்ச் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா, நான் வந்து இங்கே வேணும் எனக்கு பிரான்ச் பாயிண்ட், ஏன்னா இதுக்கு இங்கே ஸ்ட்ரெயிட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த இடத்த வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணிக்கோங்க, எங்கே பிரான்ச் பாயிண்ட் வேணுமோ அதை அந்த பண்டலில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ட்ரி கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த பண்டலில் நமக்கு ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த பிரான்ச் பாயிண்ட்லேருந்து நம்ம ரூட் பண்ண போகிறோம். அதே போலவே பிரான்ச் டெஃபினேஷன் இதில் வந்து நமக்கு ஒரு 12 mm டயாமீட்டர் ரூட் டெஃபினேஷன் மோர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நமக்கு வந்து எந்த செக்மெண்ட்டில் வேணுமோ பாருங்கள். எனக்கு வந்து இந்த செக்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்சிபிள் கர்வ் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போது அதிலிருந்து நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பாயிண்ட் நம்பர் 139 என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸ் டான்ஜென்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதே போலவே பாயிண்ட் நம்பர் 141 ஆட் ஆஃப்டர் அடுத்த விட பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்த விட பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா நம்ம டைரெக்ஷன் கொடுக்கணும். டைரெக்ஷன் வந்து நம்ம கடைசியாக கொடுத்துலாம். இங்கே டைரெக்ஷன் ஒய் டைரெக்ஷன். ஓகே, அதே போலவே பாயிண்ட் நம்பர் 144 ஒய் டைரெக்ஷன். ஓகே, ஸோ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது அதே போலவே நம்ம என்ன பண்ணோம், ஆட் ஆப்டர் கொடுங்க. ஆட் ஆப்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து 100 mm கொடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு 10 mm கொடுத்துக்கிறேன். 10 mm கொடுத்துட்டு இந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே போலவே எனக்கு இந்த போர்டோட ஃபேஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஆட் ஆப்டர் இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போது எனக்கு வந்து இந்த குரோமெட்டுக்கு சென்டரில் வரணும். ஸோ சென்டரில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் முன்னாடியே ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி பண்ணுறதை நான் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ எடுத்து போகிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு குரோமெட் ஏரியாவில் நம்ம எப்படி ரூட் பண்ணதை பற்றி நான் அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போகிறேன். இப்போ எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டான ரூட்டிங் இருந்தால் போதும். ஸோ அதனால் ஆட் ஆப்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் சேஃப்டி வித் மார்ஜின் நான் 5 mm கொடுத்துக்கிறேன். 5 mm கொடுத்துட்டு இங்கே வைக்கிறேன். பாருங்கள் எனக்கு சென்டரில் கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, சென்டரில் வந்துடுச்சு. இப்போது இந்த பாயிண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 149 நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளிசிட்டி கொடுத்துட்டு இதை வந்து ஒய் டைரெக்ஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, அதே போல் ஆட் ஆஃப்டர் 149 ஆட் ஆஃப்டர் கொடுங்க. ஆட் ஆஃப்டர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் ரெஃபரன்ஸ் வந்து மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதே போல் ஆட் ஆஃப்டர் இங்கே, ஆட் ஆஃப்டர் இதில், அடுத்து வந்து சைடு மார்க்கர். பாயிண்ட் நம்பர் 153 இங்கே இருக்குது. ஆட் ஆஃப்டர் கொடுங்க. ஆட் ஆஃப்டரில் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை explicity replaced ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போது இதை எடிட் பண்ணி கொடுங்க. ரூட் டெஃபினேஷன் இந்த பாயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போது பாயிண்ட் வந்து 0 கொடுங்க. ஓகே, இப்போது நமக்கு வந்து இங்கே ரிமூவ் டேஞ்சன்ட் எக்ஸ்பிளிசிட்டி கொடுங்க. ஒய் டைரெக்ஷன் பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகலை. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, ரூட் டெஃபினேஷன் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ மல்டிகிராம் டிசைன் டு கான்டெக்ஸ்ட். இப்போ வந்து இது என்னன்னாக்கா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இந்த ரெஃபரன்ஸை எடுத்துக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தனியாக ஒரு ரெஃபரன்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது நீங்கள் எக்ஸிட் ஆப் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் 3D டிசைன் அசம்பிளி. இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடையாது. இப்போது அடுத்து பார்த்தோன்னா நம்ம டிசைன் பார்ட் இதில் வரல. எலக்ட்ரிக்கல் 3D ஆர்னஸ் அசம்பிளி. ஓகே, இதில் வந்து நமக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வரல. இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸை ஆட் பண்ண போகிறோம். கஸ்டமைஸ்குள்ளே போங்க. கஸ்டமைஸ்குள்ளே போய்ட்டு 3D டிசைன் அசம்பிளி, டூல் பார், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பெஞ்ச், ஆஸ்கர் ELG டூல் செட்டில் ஆட் கமாண்டில் போய்ட்டுங்க. ஆடில் கமாண்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். பாயிண்ட்டு ஓகே, குளோபல் டூல் பார். இப்போது நம்ம இதில் இல்லைன்னா ஒர்க் பெஞ்சு, ELG ஒர்க் பெஞ்சஸ், ஓகே. இப்போது இதை நம்ம அசம்பிள் டிசைனாக கொடுங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இதை வந்து பார்ட் டிசைன் எடுத்துக்கிறோம். கண்ட்ரோல் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூட் டெஃபினேஷன் ரீப்ளேஸ் கேன்சல் கொடுங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணி ஆகணும். வியூ டூல் பார், இப்போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே C:POINT பாயிண்ட்டு கொடுங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோம், பாயிண்ட் டைப் பார்த்தோன்னா சர்ஃபேஸ் இருக்குது. இப்போது இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ஃபேஸ் C:POINT ஆன் சர்ஃபேஸ். இப்போது டைரெக்ஷன் எதுவுமே ரெஃபரன்ஸ் எடுக்கல. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் ஓரியன்டேஷன் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போது கோஆர்டினேட் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இந்த பாயிண்ட்டை கொடுத்துக்கோங்க. இப்போது ஒய் டைரெக்ஷன் எனக்கு ஒரு 20 mm கொடுத்துக்கோங்க. 20 mm 10 mm கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது 10 mm கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. 5 mm கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே, 5 6 mm கரெக்டாகுது. ஓகே, இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூட் டெஃபினேஷன் போங்க. பாயிண்ட் நம்பர் 126 ரீப்ளேஸ். இப்போ இந்த டைரக்ஷன் கொடுங்க. இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பிளிசிட்டி இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ y டைரக்ஷன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம கரெக்டாக மெர்ஜ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம ஸ்லாக்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 153 y டைரக்ஷன். ஓகே, இங்கே வந்து நம்ம ஸ்லாக்னஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வேணுமோ நம்ம ஸ்லாக்னஸ் தனியாக ஆட் பண்ணி. இப்போ பாருங்கள் இது வந்து பெண்டாக இருக்குது. இப்போது இந்த டேரக்ஷன் பாயிண்ட் நம்பர் 145 லைன் டேரக்ஷன் வந்து ரிமூவ் டேஞ்சென்ட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. அதே போல் 147 ரிமூவ் டேஞ்சென்ட்டு. ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. எங்கேயுமே கிளாஷ் ஆகலை பாருங்கள். கிளாஷ் ஆகாமல் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஓகே, இப்போ நம்ம வந்து ரூட் பண்ணிட்டோம். இப்போது ரூட் பண்ணதை இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பிரான்ச் பாயிண்ட்டை நான் மூவ் பண்ண போகிறேன். இந்த பிரான்ச் பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுறது? பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ண அப்படின்னா, எந்த பண்டலில் நம்ம பிரான்ச் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணமோ அந்த பண்டலில் டபுள் கிளிக் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து இந்த பண்டலில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு கீழே இருக்கிற பண்டலில் கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கிற பண்டலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பண்டல் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதே பிரான்ச் டெஃபினேஷனில் பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டலில் எனக்கு வந்து 3 செக்மெண்ட்டாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு பண்டலில் நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ செக்மெண்ட் நம்பர் 1 இதுதான். இப்போது இந்த ஹைலைட் ஆகிருக்குது எல்லாமே செக்மெண்ட் நம்பர் 1. ஸோ இது வந்து இந்த பார்ட் மட்டும் சின்னதாக இருக்குல்ல, இந்த பார்ட்டு மட்டும் செக்மெண்ட் நம்பர் 1. இப்போ அடுத்து ஹைலைட் ஆகிருக்குது செக்மெண்ட் நம்பர் 2. அடுத்து பார்த்தோன்னா செக்மெண்ட் நம்பர் 3. ஸோ இந்த பண்டலில் நான் 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதாவது எங்கெங்கெல்லாம் பிரான்ச் பாயிண்ட் எடுத்துருக்கணும் அங்கெல்லாம் எனக்கு நான் செக்மெண்ட் மாதிரி இங்கே வந்து காட்டும். இப்போது எனக்கு பிரான்ச் பாயிண்ட் செக்மெண்ட் நம்பர் 1. இப்போது இதில் தான் வந்து நான் ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட் நான் மூவ் பண்ணணும். ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்ட்டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது ஸ்டார்ட்டு இது எண்டு, இல்லை இது எண்டு இது ஸ்டார்ட்னு வரும். இப்போ எனக்கு வரல. ஸோ அப்படி வரலனால நான் அப்படியே மேனுவலாக பண்ண போகிறேன். அப்படின்னா இப்போது இங்கே எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, எண்டு பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இன்க்ரீஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பண்டோட பாயிண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு, எனக்கு செக்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள் இப்போ எனக்கு பண்டல் வந்து இங்கே வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற பாயிண்ட்டை நான் என்ன பண்ண எடிட் பண்ணி நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வைக்க போகிறேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூட் டெஃபினேஷன் ஆட் ஆஃப்டர் இருக்கு இல்லையா, பாயிண்ட் நம்பர் 139 ஆட் ஆஃப்டர் கொடுங்க. ஆட் ஆஃப்டர் கொடுத்துட்டு எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 mm சேஃப்டி மார்ஜை கொடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வச்சு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பிரான்ச் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ண பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்புறம் இப்போ நான் பிரான்ச் பாயிண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது? பிரான்ச் பாயிண்ட்டை நான் எப்படி டெலீட் பண்ணேன்? இங்கே கருவு பாருங்கள் அழகாக செஞ்சுருக்கு. இப்போ பிரான்ச் பாயிண்ட்டை டெலீட் பண்ண அப்படின்னா அதே போல் தான் ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எந்த பிரான்ச் பாயிண்ட் வேணுமோ, சாரி எந்த பிரான்ச் பாயிண்ட் உங்களுக்கு தேவையோ டெலீட் பண்ண போகிறோம் அந்த பிரான்ச் பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எனக்கு வந்து இந்த க்ரீன் கலருக்கு ஹைலைட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைலைட் ஆகிற பிரான்ச் பாயிண்ட் தான் டெலீட் பண்ண போகிறீங்க அர்த்தம். சப்போஸ் உங்கள் ஹைலைட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டெலீட் ஆகாது. இப்போது ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் எனக்கு பிரான்ச் பாயிண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு ஏர்லேயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பிரான்ச் பாயிண்ட்டை நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் பாயிண்ட் நான் கொடுக்க போகிறேன். ஸோ புதுசாக பிரான்ச் பாயிண்ட் கொடுத்தா சேம் அதே தான். இப்போ இந்த பிரான்ச் பாயிண்ட் நான் டெலீட் பண்ணப்போ நம்ம அடுத்த பிரான்ச் கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த பிரான்ச் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிரான்ச்சில் கொடுக்குறேன். அது கீழே உள்ள பிரான்ச் பாயிண்ட் ஒரு ஆட் பண்ண போகிறேன் பாயிண்ட்டு. இப்போ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க, என்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இது டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க செக்மெண்ட்டை, ரூட் டெஃபினேஷன். அதே போல் பாயிண்ட் நம்பர் 139 நீங்கள் என்ன பண்ணு ரீப்ளேஸ் கொடுங்க. ரீப்ளேஸ் கொடுத்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து பாயிண்ட் நம்பர் 159 பாயிண்ட் நம்பர் 159 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 159 ரீப்ளேஸ் டு இங்கே கொடுங்க. ஓகே, இப்போது லைன் டைரக்ஷன் இருக்குது, எனக்கு வந்து ரிமூவ் டேஞ்சென்ட் கொடுங்க. ஓகே, இப்போது பாயிண்ட் நம்பர் 161 இருக்குது, 161 ரிவர்ஸ் டேஞ்சென்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் டேஞ்சென்ட் கொடுத்துட்டோம். இப்போ ரிவர்ஸ் டேஞ்சென்ட் கொடுத்துட்டா என்னென்னா எனக்கு வந்து ஸ்லாக்னஸ் வந்து எனக்கு மீட் ஆகலை, எல்லாமே ரெட் கலர் காட்டுது பாருங்கள். ஸோ ஸ்லாக்னஸ் எனக்கு மீட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 141 டைரக்ஷன் கொடுங்க, ஒய் டைரக்ஷன். ஓகே,
இப்போ எனக்கு ஸ்லாக்னஸ் மீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பிரான்ச் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், டெலீட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். இதே போலவே நம்ம ஒவ்வொருத்துக்கும் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதே போலவே இப்போ நான் மல்டிபிள் பிரான்ச் பாயிண்ட் நான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் மல்டிபிள் பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 3 பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் பண்ணும்போது மினிமம் வந்து 50 mm தேவைப்படுது மினிமம். ஏன்னா அது மேனுஃபேக்சரோட ஸ்டாண்டர்டு மினிமம் 50 mm தேவைப்படுது. ஸோ பிரான்ச் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளூ கலர் டாட் தான் வந்து உங்களுக்கு பிரான்ச் பாயிண்ட்டோட லொக்கேஷன், டார்கெட் லொக்கேஷன். என்ட்ரி கொடுங்க, உங்களுக்கு இங்கே பிரான்ச் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதே போலவே உங்களுக்கு வந்து இந்த பிரான்ச் வேணும் அப்படின்னா என்ட்ரி கொடுங்க, இங்கே பிரான்ச் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. சேம் அதே போலவே அதை 50 mm பேஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நியர்பை எங்கே பாயிண்ட் இருக்குதோ, பிரான்ச் பாயிண்ட் இருக்குதோ, எனக்கு வந்து அது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிச்சு. கரெக்டாக? ஓகே, இப்போது எனக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இங்கே வந்து சப்போர்ட் பார்த்தோன்னா பண்டலில் சப்போர்ட் கொடுக்குறீங்க. இந்த கொடுத்துருக்கிறது தான் பண்டல் செக்மெண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 165. இப்போ நான் என்ன பண்ணேன், அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், எனக்கு வந்து லொக்கேஷன் அதுக்கு நியர்பையில் அடுத்த பிரான்ச் பாயிண்ட்டு இப்போ இங்கே இந்த பிரான்ச் பாயிண்ட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ இங்கே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே எடுத்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இப்போ நான் அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி கொடுத்தோடனே இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த பண்டலில் எனக்கு எங்கே ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குதோ, ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்குதோ, அதே ரெஃபரன்ஸாக எனக்கு எடுத்துக்கிச்சு. இப்போ அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி கொடுக்குறேன் பாருங்கள், எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போது அதர் எக்ஸ்ட்ரீமிட்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு எங்கே வேணுமோ நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரேஷியோ விட்டுருங்க, எப்பவுமே கொடுக்கும்போது லென்த்தில் கொடுங்க. ஏன்னா எக்ஸாக்டாக எங்கே லென்த் வேணும், ஏன்னா பிரான்ச் பாயிண்ட்டு கிரியேட் பண்ணும்போது மினிமம் வந்து 50 mm மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம வந்து லென்த்தில் வந்து கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் எப்பவுமே. இப்போ ஒரு 100 mm கொடுக்குறேன். 100 mm கொடுத்து ப்ரிவியூ கொடுங்க. பாருங்கள், இந்த பிரான்ச் பாயிண்ட்லேருந்து எனக்கு 100 mm வந்துடுச்சு. ஓகே, இப்போது அதே போலவே நான் இன்னொரு பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது எனக்கு பிரான்ச் பாயிண்ட் இங்கே கொடுத்தோன்னே பாருங்கள், எனக்கு அதுக்கூட பக்கத்தில் இப்போ ரீசெண்டாக அந்த பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் பண்ணால் அந்த பிரான்ச் பாயிண்ட்டு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிச்சு. அதே போல் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் டெலிட் பண்ணுறதும் அதே தான். ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட் எடுத்துகிட்டு எங்கே வேணுமோ பாருங்கள், இந்த செக்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து அந்த பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே கொடுங்க, அந்த பிரான்ச் பாயிண்ட் எடிட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே போல் இதில் இந்த பிரான்ச் பாயிண்ட் இருக்குது, டெலிட்டட். ஓகே, இப்போது பிரான்ச் பாயிண்ட்டு 2 விதமாகவும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரான்ச் பாயிண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒயரிங்கான அசம்பிளி ஸ்டார்ட்டில் போயிட்டு இந்த ஒயரிங்கான அசம்பிளி மூலியமாக தான் க்ரியேட் பண்ண கிடையாது, இந்த பண்டல் வழியாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த பண்டலில் வேணும் ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரூட் டெஃபினேஷனுக்கு பதிலாக பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷன், எந்த பண்டலில் உங்களுக்கு பிரான்ச் பாயிண்ட் வேணுமோ அந்த பண்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள், இங்கே வந்து ஆட் பிரான்ச் பாயிண்ட் இருக்கும், அப்புறம் ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட்டு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பண்டலில் உங்களுக்கு எதாவது பிரான்ச் வேணுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். எந்த பண்டலை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மற்ற பண்டலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் எடுக்காது பாருங்கள். இப்போ நான் இந்த பண்டல் தான் கொடுத்துருக்கேன், மற்ற பண்டலை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸை எடுத்துக்காது. இப்போது எனக்கு வந்து நான் இந்த மேலே இருக்கிற பண்டல் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள், கிரியேட் பிரான்ச் பாயிண்ட் அந்த டயலாக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ட்ரி எங்கே வேணுமோ கிளிக் பண்ணி என்ட்ரி கொடுத்து இங்கே பாருங்கள், பண்டல் செக்மெண்ட் 4 ஆகிடுச்சு. இப்போது அதே போல் தான் ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட்டு கொடுங்க. ரிமூவ் பிரான்ச் பாயிண்ட் கொடுத்துட்டு அதே போலவே எந்த பிரான்ச் பாயிண்ட் தேவையில்லையோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஹைலைட் பிரான்ச் பாயிண்ட் டெலிட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிரான்ச் பாயிண்ட் டெலிட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷன்லேயே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 செக்மெண்ட் இருந்தது. இப்போ பார்த்தா நம்ம 3 ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஒரு செக்மெண்ட்டை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஒரு பிரான்ச் பாயிண்ட் டெலிட் பண்ணதுனால நமக்கு ஸோ 3 செக்மெண்ட் தாங்குது. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அதே போலவே பிரான்ச் பாயிண்ட் மூவ் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரான்ச் பாயிண்ட் நிறைய பிரான்ச் பாயிண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஓகே பிரான்ச் பாயிண்ட் ஓகே, இப்போ நான் வந்து 3 பிரான்ச் பாயிண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பிரான்ச் பாயிண்ட்டை எப்படி வந்து மூவ் பண்ணலாம்,
டபுள் பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷனுக்குள்ளே போங்க. பண்டல் செக்மெண்ட் டெஃபினேஷனுக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள் நான் எத்தனை பிரான்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 3 இருந்தது, இப்போ வந்து 3 பிரான்ச் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து 3 காட்டுது. இப்போது பண்டல் செக்மெண்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணுறீங்களா, அதெல்லாம் அங்கே இது ஒரு செக்மெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு செக்மெண்ட்டு, இந்த ஒரு செக்மெண்ட்டு, இதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு செக்மெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் பண்ணி கிரியேட் பண்ணேன். ரெண்டாவது செக்மெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். மூணாவது செக்மெண்ட் பாருங்கள், இங்கே ஒரு பிரான்ச் பண்ணி. இப்போது இந்த பிரான்ச் பாயிண்ட் ஏதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட் மூவ் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட்டு ஹெண்டு வரும். அந்த ஸ்டார்ட்டு எண்டு வருதுன்னா கேபிள் டைரெக்ஷனில் அந்த ஸ்டார்ட் எண்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரான்ச் பண்ணி மூவ் ஆகும். ஆக்சுவலாக எனக்கு இங்கே வரல, அதான் உங்களுக்கு திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு வராதனால நான் மேனுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், மூவ் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்ட்ரீமிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுங்க. இங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அங்கே உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும். எனக்கு ஆக்சுவலாக வரல. இப்போ நான் என்ன பண்ண மேனுவலாக நான் மூவ் பண்ண போகிறேன். இப்போது பண்டல் செக்மெண்ட் 3 நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இங்கே மூவ் பண்ண பாருங்கள், இந்த செக்மெண்ட் அப்படியே மூவ் ஆகிட்டே போகுது பாருங்கள். ஸ்டார்ட் பாயிண்ட்டு பாருங்கள் மூவ் ஆகிட்டே போகுதா. இப்போ குறைக்க எனக்கு கம்மியாகிட்டே வரும். இப்போ ஹெண்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுற அப்படின்னா எனக்கு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்து அந்த பக்கம் போச்சு, இப்போ எனக்கு இந்த பக்கம் வரும் பாருங்கள். ஓகே, இப்போது எனக்கு பிரான்ச் பாயிண்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோலாம் இருக்குதோ எனக்கு 3 1 mm மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு பிரான்ச் பாயிண்ட் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து பிரான்ச் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறது. இப்போ நீங்கள் செக்மெண்ட்டில் ஏதாவது இப்போ ஆல்ரெடி நான் வந்து இந்த மெயின் பிரான்ச் ரூட் பண்ணியிருக்கேன். மெயின் பிரான்ச் ரூட் பண்ணலேருந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு சப் பிரான்ச் மாதிரி ஒரு செக்மெண்ட் அங்கே எடுத்துக்கேன். இங்கே வேணாலும் நீங்கள் பிரான்ச் பாயிண்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போலவே இந்த பண்டலை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது பிரான்ச் பாயிண்ட்டு இங்கே வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த உங்களுக்கு செக்மெண்ட்டில் வேணுமோ அந்த பண்டலில் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ரூட் டெஃபினேஷனுக்குள்ளே போங்க. ரூட் டெஃபினேஷனில் போய்ட்டு சேம். இப்போது எனக்கு வந்து 12 mm ரூட் டெஃபினேஷன் பிரான்ச் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட். இப்போ பாருங்கள் எனக்கு வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ அதே போலவே ஆட் ஆப்டர் கொடுக்குறேன். இங்கே கொடுங்க, இதே ரெஃபரன்ஸ் ஆடுங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கேபிள் தான் ரூட் பண்ண முடியும். 2 கேபிள் ரூட் பண்ணால் கிளாஷ் ஆகும். ஸோ நான் இங்கே நிப்பாட்டிக்கிறேன். இப்போது உங்களுக்கு அதாவது இந்த சைடில் வேணும் அப்படின்னா டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிட்டே வாங்க. எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிட்டே வாங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வாங்க. நமக்கு வந்து பண்டல் ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து கிளாஷ் ஆகுது. இப்போது பாயிண்ட் நம்பர் 200. பாயிண்ட் நம்பர் 200க்கு ஆட் பிஃபோர் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேலே ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கிளாஸ் இது போயிடுச்சு. ஸோ இதே போலவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரூட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, ஓகே, இவ்வளோ தான் வந்து பண்டல் பிரான்ச் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, பிரான்ச் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்து அப்படின்னா என்னால் சொல்கிற மாதிரி பண்ண முடியல, எனக்குமா இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எடுத்து போடுறேன். Thank you for watching.